Let's pray for the blessing of worship service this morning. நம்மளுடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Let's close our eyes and look to the Lord in prayer. Our Father in heaven, thank you for this day. Thank you for this morning that you given to us. ஆண்டவரே மறுபடியுமாக ஒன்றாக ஆண்டவரே இந்த நாளில் புதிய நாள் ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிக்க நீ கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for another Sunday that you given to us. A new morning, a new day, a new week. Thank you, Jesus. And I pray that, Lord, you may continuously bless in our worship service, Lord Jesus. The songs that we sing may bring praises, honor and glory to your name. The words that we hear from your word through your servant may it be a pleasing aroma, Lord. ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதியும் பாடுகிற பாடல்கள் செய்தி யாவும் ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகுதும் ஆண்டவரே. எங்களோட ஜபத்துக்கு பலி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இம்மட்டும் உதவினீர் அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே வர இருக்கிறவங்க சரியான வந்து சேர உதவும் ஆண்டவரே. Help everyone to come on the time and worship you, Lord Jesus. Thank you, Lord. Thank you for listening our prayers. We praise you. Commit everything in Christ Jesus' name we pray. Amen. Amen. Philippians chapter 1. பிலிப்பியர்கள் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் verse 21. அதனுடைய 21ஆம் வசனம். Philippians chapter 1 verse 21. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். That is a great word of a great man of God. இது தெய்வ மனிதனுடைய ஒரு மாமனிதன் சொன்னதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Listen to me for a few minutes. ஒரு சில நிமிடங்கள் என்னை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். You listen the voice of the men of this world. இந்த உலகத்தினுடைய சத்தம், இந்த உலகத்தினுடைய தொனியை நாம் கேட்பதுண்டு. You know what is that? I'll just give you a little bit idea. இந்த உலகத்தினுடைய சத்தம் என்னவென்பதை குறித்ததான ஒரு சிறிய ஒரு சிந்தையை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். A successful businessman always says, ஒரு வெற்றியுள்ள தொழிலதிபர் தான் இவ்வண்ணமாய் சொல்லுவார், to me to live is wealth. தொழில் தான் என் வாழ்வதற்கான ஆதாரம் என்று சொல்லி அவர் சொல்லுவார். To me to live is wealth. பணம் 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 பிணம் பணம் தானே வேணும். பணம் ஆஸ்தி தான் எனக்கு வேண்டும். That is all. That is his slogan every time. Businessman try to make a new business, only wealth. To me live is wealth. பொருள் and more money, more thing. What I will be அதுதான் தொழில் அதிபர்கள் சொல்வதுண்டு. என் தொழில் என்னுடைய பணம் தான் என் வாழ்க்கை என் ஜீவன் என்று சொல்லி சொல்வதுண்டு. The scholar says like this. படிப்பறிவு பட்டதாரி உள்ளவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை.
to me to live is knowledge. நான் வாழ்வதற்கு என் ஜீவனே எனக்கு ஞானம் தான் என்று சொல்லி அவர்கள் சொல்வதுண்டு. Because you always think that one. More knowledge. How can I write? I cannot do the things. எப்படி எழுத வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும், ஞானம் தான் அவர்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. The soldier says, ஒரு ராணுவ வீரன் அவனுக்கு எது ஜீவனாய் இருக்கிறது? if he is a true soldier, அவன் உண்மையான சேவகனாய் இருப்பான் என்றால், and he will say to me to live is victory. வெற்றியாய் வாழ்வதுதான் எனக்கு ஜீவிதம், இல்லை என்றால் அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். The young men and women say, வாலிபர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் சொல்வதுண்டு, to me live is எனக்கு வாழ்வு என் ஜீவன் என்னவென்றால் pleasure. இன்பத்திலே வாழுவதுதான் எனக்குள்ள I ஜீவன். still remember one of the young men has told to one of the believer said, hey, why you don't like all the girls we have shown you many times? அநேக தடவை நாங்கள் காண்பித்ததான மணப்பெண்கள் ஏன் பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு விசுவாசி இப்படியாய் கேட்டார்கள். And that young man had told back, அந்த வாலிபன் திரும்ப இவ்வண்ணமாய் பதிலை சொன்னான், I am looking for a modern girl. இப்பொழுதுள்ளதான இன்பத்திற்கு ஏற்ற மாதிரியான பெண்ணை நான் தேடுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். And this is what, that is what young man, to me live is a pleasure. எனக்கு இன்பத்திலே வாழுவதுதான் இப்பொழுதுள்ள எனக்கு ஜீவன் என்று சொல்லி வாலிபர்கள் சொல்லிக் கொள்கிறான். The man who desire a recognition, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இல்லை என்றால் அறியப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய நபர், you know what is his slogan? அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? To me live is fame. புகழாய் வாழ்வதுதான் என் வாழ்க்கை. Somehow I should get a fame. எப்படியோ ஒரு விதத்திலே புகழுள்ள ஒரு நபராய் நான் வாழ வேண்டும். The man who wants to rule the people, மக்களை ஆள வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நபர், you know what is his slogan? அவர் சொல்லுகிற வாக்கியம் என்ன? To me live is power. எனக்கு அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு I need சொல்லுகிறார்கள். power every time. எனக்கு எப்பொழுதும் அதிகாரம் வேண்டும். Such a kind of voices. Businessman says to me live is wealth. தொழிலதிபர் இப்படியாய் சொல்லுகிறார், என் ஆஸ்தி தான் என் வாழ்க்கை. Scholar says to me live is knowledge. படிப்பறிவு பட்டதாரி சொல்லுகிறான், ஞானம் தான் என்னுடைய வாழ்க்கை. Soldier says to me live is victory. சேவகன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறான், வெற்றியாய் வாழுவதுதான் என்னுடைய வாழ்க்கை. Young man says to me live is pleasure. வாலிபன் சொல்லுகிறான், இன்பமாய் வாழுவதுதான் என்னுடைய வாழ்க்கை. The man who desires recognition, he said to me live is fame. புகழாய் வாழுவதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி புகழ் பெற விரும்புகிற மனிதன் The சொல்லுகிறான். man who wanted to just rule others say that to me live is power. மற்றவர்களை அதிகாரத்துக்குட்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நபர், அதிகாரம் தான் என் வாழ்க்கை என்று சொல்லி Go சொல்லுகிறான். on listening and many voices of the men of this earth. இப்படி அநேக சத்தங்கள் இந்த பூமியிலிருந்து நம்மால் கேட்க முடியும். But here is a word of a great man, ஆனால் இங்கு ஒரு மாமனிதனுடைய சத்தம் வித்தியாசமாய் இருக்கிறது. and he says, அவர் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், to me live is not wealth. எனக்கு வாழ்வது, நான் ஜீவனம் பண்ணுவது ஆஸ்தி எனக்கு ஜீவிதம் To அல்ல. me live is not fame. எனக்கு புகழ் என்பது என் ஜீவியம் அல்ல. To me live is not knowledge. ஞானம் என்னுடைய ஜீவிதம் அல்ல. To me live is not glory. மகிமை என்பது என்னுடைய ஜீவிதம் To அல்ல. me live is not power. அதிகாரம் என்பது என்னுடைய வாழ்க்கை அல்ல. But for me Christ alone. கிறிஸ்து மாத்திரமே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். That means அப்படி என்றால் Christ is first for me. முதலாவது கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே முதல் முக்கியத்துவம் Christ பெற்றிருக்கிறார். is last for me. கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே கடைசியாய் இருக்கிறார். Christ is all in every time. கிறிஸ்துவே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். All to me is Christ. எனக்கு எல்லாம் கிறிஸ்துவாகவே இருக்கிறார். The object of his life, தன்னுடைய வாழ்வினுடையதான மிக முக்கியமான அடிஸ்தானம், the object of the life of every believer, ஒவ்வொரு விசுவாசனுடையதான அடிஸ்தானம் இதுவாய் இருக்க to வேண்டும். love and worship and serve the Lord. உங்களுடைய தேவனை நேசிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாய் Or இருக்க in வேண்டும். another words, இன்னொரு விதத்திலே சொல்ல the வேண்டும் Paul என்றால், says very clearly that particular verse, அந்த வார்த்தை மிக தெளிவாய் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, for me is only one aim in my life. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம். This morning let me ask you all the believers, those who are sitting here, இங்கு அமர்ந்திருக்கிற எல்லா விசுவாசனிடத்திலும் ஒரு கேள்வியை நான் முன்வைக்க every week ஆசைப்படுகிறேன். you might have heard
many messages. அநேக வாரங்களிலே நீங்கள் அநேக செய்திகளை நீங்கள் Every கேட்டிருக்கலாம். week you might have heard different thoughts from different people. எல்லா வாரங்களிலும் நீங்கள் அநேகமான தெய்வ ஊழியரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை செய்தியா கேட்டிருந்திருக்கலாம். You says that one, that and this, and many decisions you might have taken. அந்த செய்திகள் எல்லாவற்றையும் கேட்டு அநேக தீர்மானங்கள் எடுத்தவர்களாயும் நீங்கள் இருக்கலாம். But let me ask you, what is the main purpose of your life? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடையதான மையமான தெளிவான நோக்கம் என்னவென்று சொல்லி நான் கேட்க Can விரும்புகிறேன். you say like Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை நீங்களும் சொல்ல விரும்புவீர்களா? and in this month my aim is for me to live is Christ. இந்த மாதத்திலே என்னுடைய பேருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் வாழுவதே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி சொல்ல He முடியுமா? says that everything is for me, that is the only one thing. எல்லாம் எனக்கு இருந்தாலும் அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். Four important things that why Paul has said that one. இதை சொல்லுவதற்கான 4 காரணங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். Simple words. மிக எளிமையான வார்த்தைகளை சொல்ல Simple to விரும்புகிறேன். understand. எளிமையாய் புரிந்து Why கொள்வதற்கு நான் Christ விரும்புகிறேன். alone? ஏன் கிறிஸ்து மாத்திரமே தன்னுடைய வாழ்வினுடைய ஜீவனாய் இருக்கிறார்? Number one, முதலாவதாக Christ is the model of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய முன் உதாரணம் கிறிஸ்துவாகவே மாத்திரமே Turn with இருக்கிறார். me to Matthew chapter 5. என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் Matthew கொள்ளுங்கள். chapter 5 verse 48. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனம். And everybody knows that chapter. A to அநேகர் Z. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And it is not a sermon on the mount. இது மலை பிரசங்கம் என்று சொல்லி அறியப்படுகிறது. And it says that that great man says like this. அந்த வார்த்தை இவ்வனமாய் சொல்லுகிறது. And therefore you shall be perfect as your Father in heaven is perfect. நீங்கள் பூரண சர்க்குரனாய் இருக்க கடவீர்கள். ஏனென்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குரனாய் இருக்கிறது போல. As I said that one, every time people like to just have a different model in their life. I wanted to be that model and this model. இந்த உலகத்திலே அநேகரை முன் உதாரணமாய் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த நபரை மாதிரி இவர்களை மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முன் உதாரணமான நபர்களை நாம் வைத்துக் கொள்கிறோம். After 10th pass, children comes for the 11th admission. 10ஆம் வகுப்பு தேர்வு தேர்ச்சி பெற்ற பிறகு 11ஆம் வகுப்பிற்கு மாணவர்கள் சேர்க்கைக்கு வரும் பொழுது I asked them, what is your next idea நான் or future in your life? கேட்பதுண்டு உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்ன என்று சொல்லி நான் கேட்பதுண்டு. Some of the children will look to their parents. ஒரு சிலர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கவனமாய் I say பார்ப்பார்கள். that one, don't look on your parents. What is your vocational guidance and which way you want நான் to go? அவரிடத்தில் சொல்வதுண்டு அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாம், உனக்கு என்ன ஆக வேண்டும் என்கிறதான எண்ணம் என்ன இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்பதுண்டு. And they give me different ideas. அவர்கள் and they will say தங்களுடைய different answers. விருப்பங்களை அநேகமான பதில்களை அவர்கள் Some of சொல்வதுண்டு. them say that I wanted to be a chartered accountant. ஒரு சிலர்கள் சொல்லுவார்கள் எனக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆக வேண்டும். Some of them will say I wanted to be a medical ஒரு doctor. சிலர்கள் சொல்லுவார்கள் எனக்கு மருத்துவத்துறைக்கு செல்ல வேண்டும். Some of them will say that I want to be an IAS ஒரு officer. சிலர்கள் சொல்லுவதுண்டு எனக்கு ஐஏஎஸ் அலுவலக அதிகாரி ஆக வேண்டும். Keep on going and talking and talking. இப்படியே சொல்லிக்கொண்டே அவர்கள் போவது. Different ideas they will say. வித்தியாசமான விருப்பங்கள் சிந்தைகளை அவர்கள் சொல்லுவது. One young man came to my office this year. இந்த வருடத்தில் ஒரு வாலிபன் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தான். I said, what is your aim, son? நான் கேட்டேன், மகனே உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு என்னவென்று கேட்டேன். I wanted to be a cricket player. எனக்கு மட்டைப்பந்து வீரனாய் மாற வேண்டும். First time only I heard it. முதல் தடவையா தான் அதை I கேட்டிருக்கிறேன். said, you wanted to follow Tendulkar? What are the things? I do not know what is their name. கிரிக்கெட் வீரர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி எனக்கு I தெரியாது. said, that is a good idea, man. நான் சொன்னேன் Because உண்மையிலே ஒரு நல்ல ஒரு all சிந்தை. these years for 11th admission, people come, nobody has told me I wanted to be a cricket இதுவரைக்கும் player. 11ஆம் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது, யாருமே சொன்னதில்லை எனக்கு கிரிக்கெட் வீரனாய் ஆக வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் All யாரும் different சொன்னதில்லை. ideas they will say. I want to be engineer, I want to do that one, this one. See, model of life. இந்த உலகத்தினுடையதான நான் இவ்வண்ணமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு முன் உதாரணம் Maybe he பார்க்கிறேன். loves cricket. He might have seen that ஒருவேளை model. கிரிக்கெட்டை தான் பார்த்திருக்கலாம், அதை முன் உதாரணமாய் தான் What வைத்திருக்கலாம். about your life, believers? விசுவாசிகளாய் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா What இருக்கிறது? you wanted to be, what kind of model you wanted to adopt? நீங்கள் எந்த முன் உதாரணத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? If you think that one, that will be more nice. நீங்கள் அதை நினைப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை Christ அழகானதாக gives இருக்கும். an
example very clearly. He taught many things in chapter 5. ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசுவானவர் மிக தெளிவாய் அநேக உதாரணங்களை கற்றுக் That is why the கொடுத்திருக்கிறார். last verse is an admonition or an exhortation. says. அதைத்தான் அதனுடைய கடைசி வசனம் இவ்வண்ணமாய் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லுகிறது. You shall be perfect as my heavenly Father is perfect. உங்களுடைய பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறார், நீங்களும் அவ்வண்ணமாய் இருக்க Every வேண்டும். believers, that should be the exact idea in your life. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அதுவே உங்களுடைய சிந்தையாய் இருக்கட்டும். What is that meant for perfection? அந்த நேர்த்தி என்கிறதான வார்த்தை இதை குறிப்பிடும். Christ-like character. கிறிஸ்துவனுடைய What குணாதிசயம். Christ has taught here, all those கிறிஸ்து things. இங்கு கற்றுக் கொடுத்ததான காரியங்கள் என்ன? You look into that chapter 5. நாம் இந்த ஐந்தாம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் Christ has taught us. கிறிஸ்து மிக தெளிவாய் கற்றுக் Love கொடுத்திருக்கிறார். you are enemies, those who hate you. உன்னை வெறுக்கிறவர்களையும் உன்னை எதிராளிகளையும் நீ நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். It is a hard thing. உண்மையிலே அதை செய்வது கடினம். Some of the people may not like me when I wish. நான் ஒரு சிலர்களை வாழ்த்தும் பொழுது ஒரு சிலர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். And when I wanted to wish, they sometimes turn their ஒரு face. சிலர்களை நான் வாழ்த்தும் பொழுது நல்லா இருக்கலாம் என்று சொல்லி உபசரித்தாலும் கூட தங்களுடைய முகத்தை திருப்பிக் Again, I'll கொள்வார்கள். try to do it. திரும்பவும் நான் அவங்களை உபசரிக்க வாழ்த்த விரும்பினால் Then after sometimes அவருக்கு வேண்டா இப்ப ஞான் எதுக்கடா அங்க போறது இல்ல. That is what I say, that why should I say that? That is what our mind. அவர் நான் வாழ்த்துகிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா நான் ஏன் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நான் This is what our mind every time. இதுதான் நம்முடைய சிந்தை எப்பொழுதும் So இருக்கிறது. this gives little more that one, go near to them and say stotram very இது clearly. இன்னும் கொஞ்சம் என்னை உணர்த்துகிறது, பக்கத்துல போய் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுங்க. Love them, those who hate us. உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் நேசியுங்கள். If you feel that I hate you, come and love me little more. நான் உங்களை வெறுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு நேராக வந்து இன்னும் அதிகமாக என்னை நேசிக்கிறவர்களாக இருங்கள். Then the Lord has said it. அதற்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், Pray for those who persecute you. உங்களுக்கு உபத்திரப்படுத்துவர்களுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். And if you have, then that is the only list you have. அது இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு குறிப்பு மாத்திரமே உங்களுக்கு இருக்கும். Because there are many people persecute you. அநேகர் உங்களை உபத்திரப்படுத்துறவர்கள் இந்த Your பூமியில் father persecute you, your mother persecute உங்களுடைய you. தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் அவர்கள் திட்டினால் நமக்கு உபத்திரமா தான் What is இருக்கும். the father and mother persecute you? தாயும் தகப்பனும் என்ன உபத்திரம் நமக்கு Ask தருவார்கள். Isaac, when are you going to college? When are you studying? When are you going to, why you attend the online persecution, என்ன? எப்பொழுது படிக்க போகிறாய், எப்பொழுது தேர போகிறாய், எப்பொழுது வகுப்புக்கு நீ செல்ல போகிறாய் என்கிறதா எல்லா உபத்திரமும் அவர்கள் கேட்பார்கள். Last 2 months I am asking Isaac, join in that course, join in this. Finally last week he told me, let 1 year go, I will see that. என் மகன் ஐசக் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லி கடைசில ஒரு பதிலோடு கூட வந்தான், இந்த ஒரு வருஷம் இப்படியே போட்டோம் அப்படின்னு. And that is what exactly, your wife persecute you, pray for them, என்ன? உங்களை உபத்திரப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். Wife மனைவி persecute, அது கவலைப்பட வேண்டாம். நீ திருமணம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அது கொஞ்சம் கழியும், இப்போ தெரியாது, அதெல்லாம் தெரியும்டா. And see that, then what do you say that? Show kindness to the people, those who hate you. உங்களை ஒடுக்கிறவர்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக Jesus Christ also said that one. இயேசுவும் அவனமாய் சொன்னார், If you think that person gives you little hard time, உங்களுக்கு கடினமான நேரத்தை யாராவது கொடுப்பார்கள் give என்றால் him a cup of coffee, man. அவர்களுக்கு நீங்கள் தேநீர் கொடுங்கள். And then you will just put a burning coal on him. அதற்கு நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் அவன் எரிந்து In another words, what I mean to say, that servant attitude should be there, humble attitude should be there, and see that one, you will be able to have the same character of the Lord. He is patient with you, you be patient with others. தேவன் உங்களிடத்தில் எவ்வண்ணமாய் பொறுமையுள்ளவராய் இருக்கிறாரோ நீங்கள் மற்றவர்கள் மேல் பொறுமையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Be perfect as he is perfect. கிறிஸ்து எவ்வண்ணமாய் நீதியா இருக்கிறாரோ நாம் அவ்வண்ணமாய் Let every one of the believers may have that character, including me. Model, Christ may be model of our life. என்னோடு கூட சேர்த்து கிறிஸ்துவே நமக்கு முன் உதாரணமாய் இருக்கு. Number 2, இரண்டாவதாக Christ is the giver of life. வாழ்வை கொடுக்கிறது கிறிஸ்துவாகவே இருக்கிறார். Turn with me to John's Gospel chapter 10. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை Another திருப்பிக் famous கொள்ளுங்கள். verse, it is written there. இன்னொரு ஒரு பிரசித்தமான ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. John's Gospel chapter 10 verse 10. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And it says this, மிக தெளிவாய் அவை சொல்லுகிறது, the thief does not come except to steal and to kill திருடன் and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி And I have come to that they may have life, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் and they may have it more அது abundantly. பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Very clear idea it is written there. ஒரு தெளிவான ஒரு சிந்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. The purpose of the thief comes purely
with a selfish ஒரு ambition. திருடனுடைய நோக்கம், அவன் வருகிறதான நோக்கம் சுய எண்ணத்துடையவனாய் அந்த திருடன் வருகிறான். He comes in order to gain his own desires. தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சிந்தையை நிறைவேற்றுவதற்காய் சுய லாபத்தோடு கூட ஒரு திருடன் வருகிறான். But the Lord does not come in that area. ஆனால் தேவன் அவ்வண்ணமாய் செயல்படுகிறதல்ல. He never comes to you with a selfish reason, my dear ஒருபோதும் believers. சுய லாபம் எண்ணத்தோடு கூட கர்த்தர் உங்களிடத்தில் வருகிறது. He comes to you so that you may have a life. நீங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That life may be abundant. அந்த வாழ்க்கையானது பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் Listen விரும்புகிறார். very carefully. கவனமாய் கவனியுங்கள். When you receive life, as soon as you accept the Lord Jesus Christ, நீங்கள் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். and when you have that life, அந்த ஜீவன் உங்களுக்குள் if இருக்கிறது. you wanted to enjoy that one again and again, அந்த ஜீவனை நீங்கள் அனுதினமும் அனுபவிக்க ஆசீர்வாதமாக இருக்க விரும்புவீர்கள் என்றால், and then only you will be able to experience the abundance of joy in that one. ஆசீர்வாதமான பரிபூர்ணமான செயலை உங்களால் அனுபவிக்க முடியும். People think that one just accepting Jesus Christ is enough. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் வாழ்க்கையில போதும் Then என்று. they walk again as it the same அதற்கு way. அப்புறம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ பழைய வாழ்க்கையில் நடக்க I விரும்புகிறார்கள். give them life. நான் அவர்களுக்கு ஜீவனை It may be கொடுக்கிறேன். more abundant. அது இன்னும் அவர்களுக்கு பரிபூர்ணமா இருக்க வேண்டும். Only you will experience the abundance of life when you come more closer to the Lord. பரிபூர்ணமான வாழ்க்கை தேவனோடு கூட கிட்டி நெருங்கும் பொழுது மாத்திரமே அந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை The பெற்றுக்கொள்ள முடியும். abundant life shows the blessing every day, day to day in your life. பரிபூர்ணமான வாழ்க்கை அனுதினமாய் நாம் செல்லுகிறதான அனுதின வாழ்க்கையில பார்க்க He is முடிகிறதா the giver இருக்கிறார். of life அவரே ஜீவனை கொடுக்கிறவராய் and இருக்கிறார். he gives abundantly. அவரே more. பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் You and me இருக்கிறார். need to experience that in our life. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் அதை அனுபவிக்க He வேண்டும். says, Paul says, for me to live is Christ. அப்போஸ்தலன் பவுல் இவ்வளமாய் சொல்லி கிறிஸ்து எனக்கு Because ஜீவன். he is the model of my life ஏனென்று சொன்னால் அவரே என்னுடைய வாழ்க்கைக்கு முன் உதாரணம். and he is the giver of my life. அவரே எனக்கு ஜீவனை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். The third thing, மூன்றாவதாக the same words, Philippians chapter 1 verse 21. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் In வசனம். that couple of verses more I will read it. அதுல இன்னும் ஒரு சில வசனங்களை சேர்த்து வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். Chapter 1 verse 21 says, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் for me சொல்லுகிறது, live to is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். And the third thing is mentioning, மூன்றாவதாய் தான் சொல்ல விரும்புகிற காரியம், Christ is the aim of my life. என்னுடைய எண்ணமே நோக்கமே கிறிஸ்துவாய் இருக்கிறார். Main purpose of living நான் வாழ்வதனுடையதான மிக தெளிவான நோக்கம் இதுவாய் இருக்கிறது. to glorify Christ. கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய முழு You mean எண்ணங்கள். you and me need to understand the background of Paul who has received this word. நீங்களும் நானும் இதை பெற்றுக்கொண்டதான அப்போஸ்தலன் பவுலுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Paul has received Christ and he understood. He said that now hereafter my life is for living him alone. இனி நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் Galatians பார்க்கிறோம். chapter 2, கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம். that's the famous verse 2 verse 20. அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். And he emphasized that very மிக clearly. தெளிவாய் அப்போஸ்தலன் பவுல் அதை குறிப்பிடுகிறார். If you are died with him, நீங்கள் அவரோடு கூட நீங்கள் மரிக்க சிலுவையில் அறையப்பட்டேன். and then you will be living with him forever and ever. நான் இன்னும் அவரோடு கூட சதா காலமும் அவருக்குள் This பிழைத்திருக்கிறேன். is what the life and the Lord has just mentioned very clearly. இதைத்தான் இயேசுவானவர் வாழ்வை குறித்து தெளிவாய் I no சொல்லியிருக்கிறார். longer live anymore, இனி நான் அல்ல, and only Christ liveth in me. கிறிஸ்துவே எனக்குள் And வாழுகிறார். that is what my life is அதுதான் completely. என்னுடைய வாழ்வினுடைய பரிபூர்ணமாய் இருக்கிறது. Believers, that is what exactly Christ is in your, that is the aim of your life. விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்வினுடைய நோக்கம் எண்ணங்கள் கிறிஸ்துவாய் மாத்திரமே இருக்க Turn வேண்டும். with me to 2 Peter. 2 பேதுருடைய புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் Paul say, கொள்ளுங்கள். Peter says one word, பேதுரு இவ்வண்ணமாய் இந்த வார்த்தைகளை தான் and குறிப்பிடுகிறார். he gives this particular wording very clearly. இந்த வார்த்தையை தான் 2 தெளிவுபடுத்துகிறார். Peter chapter 1 verse 16. 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் And he வசனம். gives a support of those words what Paul says. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதான அந்த வசனத்திற்கு ஆதாரமாய் பக்கபலமாய் இந்த வசனத்தை He பார்க்க says, my முடியும். life is for Christ. My life is for Christ. in every என்னுடைய area. வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக மாத்திரம்.
2 Peter chapter 1 verse 16. 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். And it says very clearly, மிக தெளிவா அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, we did not follow cunningly devised fables when we made known to the power and the coming of our Lord Jesus Christ, but were eyewitness of his majesty. நாங்கள் தந்திரமாய் கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். You know what Peter says? பேதுரு என்ன சொல்லுகிறார்? I desire to make known the power and the coming of the Lord Jesus தேவனுடைய Christ. வருகை குறித்தும் வல்லமை குறித்தும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். Or in another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் Paul என்றால், says very clearly, அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், Christian faith does not rest on the feeble stories. கிறிஸ்தவ விசுவாசமானது கட்டுக்கதைகள் மேல் அஸ்திபாரமாய் நம்பி அவை இருப்பதில்லை. True faith founded on the basic things or the historical things. உண்மையான விசுவாசமானது வரலாறு பூர்வமாய் நிரூபிக்கப்பட்டதான காரியத்திலே அவை நிலைத்து நிற்கிறது. You know what Peter says? பேதுருங்க என்ன சொல்லுகிறார்? What we say very clearly. நாங்கள் பேசுகிற அறிவிக்கிற காரியங்கள், We speak about the Lord Jesus Christ. நாங்கள் இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். John's epistle says, which we have seen and which we have experienced, which we have touched in our யோவான் hand. இவனமாய் சொல்லுகிறார், பார்த்தவைகள் கேட்டவைகள் கண்ணார கண்டவைகளை குறித்து சாட்சியிடுகிறேன் என்று சொல்லி. Look into the same chapter, 2 Peter chapter 1 அதே 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் and verse 17. அதனுடைய 17ஆம் வசனம். Paul and Peter says like அங்கு this, பேதுரு இவனமாய் சொல்லுகிறார், we have seen and heard the wording saying, this is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறார். That is talking about the Mount of Transfiguration. இது மறுரூபமாக்கப்பட்டதான செயலை குறித்து பேசுகிறது. Peter had that one. பேதுரு அதை குறித்து தான் That is கேள்விப்பட்டார். what with the power he says that one. I have heard it. I have seen with our அது own eyes. நிமித்தமாய் பேதுரு வல்லமையை சொல்லுகிறார், நான் அதை பார்த்தேன், அதனுடைய வல்லமையை This அனுபவித்திருக்கிறேன். morning let me challenge every இந்த believers காலை நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சவாலை சொல்ல and talk to you விரும்புகிறேன். very clearly this மிக morning. தெளிவாய் உங்களோடு கூட பேச If you ஆசைப்படுகிறேன். are truly accepted the Lord Jesus Christ, நீங்கள் உண்மையிலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், what should be the aim of your life? உங்களுடைய வாழ்வினுடைய எண்ணம் எதுவா இருக்க And வேண்டும்? you should always think to please the master who has called you and saved you. உங்களை அழைத்த ரட்சித்த தேவனை பிரியப்படுத்துகிற ஜனங்களா இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் You விரும்புகிறார். know what Paul says? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? When I travel, நான் பிரயாணம் செய்யும் பொழுது it is Christ's errands, Christ's plan I'm traveling. கிறிஸ்துவினுடைய திட்டத்தின்படி அவருடைய செயலுக்காகவே நான் பிரயாணம் Or in செய்கிறேன். another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல you know what வேண்டும் Paul என்றால், says? அப்போஸ்தலன் பவுல் என்ன My சொல்லுகிறார்? travel was not for a pleasure. என்னுடைய பிரயாணங்கள் என்னுடைய இன்பத்திற்காய் அல்ல, And it is only according to his errands, his purpose I travel. அவருடைய திட்டத்திற்காய் அவருடைய செயலை செய்வதற்காய் மாத்திரமே நான் ஓடுகிறேன். Then Paul says, அதற்கு அப்புறம் அப்போஸ்தலன் பவுல் when சொல்லுகிறார், I suffer, நான் கஷ்டப்படும் பொழுது it is Christ's service I am doing it. கிறிஸ்துவுடைய சேவைக்காய் நான் அந்த கஷ்டங்களை Believers, அனுபவிக்கிறேன். let me tell you one thing very clearly. If you make that point in your life for the sake of Jesus Christ, if you are suffering and you are in his service, இயேசுவுக்காய் நீங்கள் பாடுபடுவீர்கள் என்று சொன்னால் இயேசுனுடைய சேவையிலே நீங்கள் இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். when I speak நான் பேசும் பொழுது and my theme is Christ every என்னுடைய time. எண்ணங்கள் கிறிஸ்துவாகவே This இருக்கிறார். morning let me ask you, every இந்த believer, காலை நேரத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் அதை கேட்க when you go to ஆசைப்படுகிறேன். different function, நீங்கள் வித்தியாசமான நிகழ்வுக்கு செல்லும் maybe a பொழுது non-Christian family, ஒருவேளை தேவனை அறியாத புறஜாதியான what குடும்பம் is your aim every time? எப்பொழுதும் உங்களுடைய எண்ணம் என்ன? And there is something always, Christ should be pointed out there. எப்பொழுதுமே கிறிஸ்து அங்கு குறிப்பிடப்பட When வேண்டும். people call me for a marriage of non-Christians, I try to see to go and pray for them. புறஜாதியார்கள் என்னை தங்களுடைய நிகழ்வுக்கு அழைக்கும் பொழுதே நான் அவர்களுக்கு போய் சென்று ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு செயலை நான் எப்பொழுதும் That may be பார்ப்பேன். not a Christian atmosphere ஒருவேளை sometimes. கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் இல்லாத ஒரு சூழலாய் இருந்தாலும் People, சரிதான். those who are suffering in different areas, when you see, it is an opportunity for speak about Christ and pray for them. மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவன் அதை தருணங்களாய் தேவன் That உங்களுக்கு is what Paul கொடுக்கிறார். says. அதைத்தான் அப்போஸ்தலன் When I பவுல் travel, சொல்லுகிறார். it's on
Christ's agenda. நான் ஓடுகிறது கிறிஸ்துவை நோக்கமாய் கொண்டே நான் When I ஓடுகிறேன். suffer, it is for Christ's sake. நான் உபத்திரவப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக When I உபத்திரவப்படுகிறவனாய் speak, இருக்கிறேன். it's about Jesus நான் Christ. பேசும்பொழுது கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே பேசுகிறவனாய் When இருக்கிறேன். I write, நான் எழுதும் பொழுது நான் எழுதும் பொழுது Christ filled in all my letters. என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் கிறிஸ்துவையே நான் நிரப்பி இருக்கிறேன். Book of Philippians பிலிப்பியர்கள் நிருபம் is only 4 chapters. 4 அதிகாரங்கள் மாத்திரம் இதில் Very less verses, little over than 100 verses. 100 வசனங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் You மாத்திரமே. listen very carefully. நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். 40 times Christ name is mentioned in that short chapter. இந்த 4 அதிகாரங்களிலே 40 தடவை கிறிஸ்து என்று சொல்லி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And his name is glorified. அவருடைய நாமம் மகிமைப்பட This வேண்டும். morning let me challenge every believer. இந்த காலை நேரத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் சவாலாய் நான் சொல்ல I don't want you ஆசைப்படுகிறேன். to be an ordinary Christian simply sitting in a corner. நீங்கள் சாதாரண எளிமையாய் மூலையிலே முடங்கி இருக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க நான் Let விரும்புகிறேன். that aim of Paul maybe remain or implant in your life. அப்போஸ்தலன் பவுலுடைய எண்ணமானது உங்களுடைய வாழ்விலே பெரிய தாக்கத்தை கொண்டு வரட்டும். 3 things I told you. 3 காரியங்கள் சொல்லி Number ஆயிவிட்டேன். 1, முதலாவதாக Christ is the model of my life. கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன் Number உதாரணம். 2, Christ is the giver of my life. ஜீவனை கொடுக்கிறது கிறிஸ்துவாகவே இருக்கிறார். Christ is the aim of my life. மூன்றாவது கிறிஸ்துவே உங்களுடைய எண்ணமாய் இருக்கிறார். Number 4, நான்காவதாக 2 Corinthians chapter 9. 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 9ஆம் 2 அதிகாரம். Corinthians chapter 9 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம். and verse 15. அதனுடைய 15ஆம் வசனம். Christ is the reward of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலன் கிறிஸ்துவாய் That இருக்கிறார். word says very அந்த clearly, வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. very strongly says, மிக உறுதியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. thank the Lord for the unspeakable gift. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு 2 ஸ்தோத்திரம். Corinthians chapter 5, 9 verse 15 says, 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் thanks வசனம். be to God for his indescribable gift. சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். Unspeakable gift. வர்ணிக்க இயலாத வார்த்தைகள். What is the unspeakable gift? சொல்ல இயலாத காரியம் என்ன? Eternal salvation. நித்தியமான ரட்சிப்பை தேவன் You know what is கொடுத்திருக்கிறார். the aim of your life when you accepted the Lord Jesus Christ? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எண்ணம் என்ன? I give them eternal life and nobody will perish. நான் அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன், யாரும் மாண்டு That is போவதில்லை. why Paul says very clearly, அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் all சொல்லுகிறார். these things we have done it. நாங்கள் செய்த இந்த எல்லா காரியங்களும் Everything we enjoyed. எல்லாவற்றையும் அனுபவித்தோம். The greatest gift, unspeakable gift, which we cannot speak and finish it anytime. சிறந்த ஒரு காரியம் சொல்லி வர்ணித்து முடிவு பெறாததான சிறந்த ஒரு வெகுமதி. That is the eternal salvation. அதுதான் நித்திய ரட்சிப்பாய் Only இருக்கிறது. those who believe in the name of Jesus Christ. இயேசுவை விசுவாசித்தவர்கள் மாத்திரம். Church membership never give a guarantee for an eternal சபை salvation. அங்கத்தினராய் இருக்க நிமித்தமாய் பரலோகம் செல்வதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. You read maybe 40 times the Bible never gives, and then he gives guarantee if you believe in the name of ஒருவேளை Jesus Christ. 40 தடவை வேதத்தை வாசித்ததாலும் பரலோகம் செல்வதற்கு அது உங்களுக்கு அத்தாட்சி கொடுப்பதில்லை. நீங்கள் விசுவாசிக்கும் You might have heard 100 times about the gospel ஒருவேளை message. சுவிசேஷத்தை குறித்து 100க்கும் அதிகமான தடவை நீங்கள் But can you கேட்டிருக்கலாம். say that one, I have got that eternal salvation, I'll be in heaven? நான் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் நித்தியமாய் பரலோகத்திலே வீற்றிருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? Let me ask you, friends, நண்பர்களே, நான் அதை கேட்க if you ஆசைப்படுகிறேன். have not accepted the Lord Jesus இதுவரைக்கும் Christ, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை he என்றால் has given his life for your life and you may receive abundance of நீங்கள் அதை blessing. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜீவனுள்ள வாழ்க்கையை தேவன் உங்களுக்காய் The கொடுத்திருக்கிறார். aim of our life நம்முடைய வாழ்வினுடைய மிக தெளிவான ஒரு எண்ணம், for me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Everything in your family, உங்களுடைய குடும்பமா in இருக்கலாம், your business, உங்களுடைய தொழிலா இருக்கலாம், wherever it may be, எங்க இருந்தாலும் சரிதான். only one thing. ஒரே ஒரு காரியம். And Sonu has told you this morning very clearly, காலை நேரத்திலே முதலாவது செய்தலை do not be like a Gentile. You need to have a mind and aim on your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க That வேண்டும். should be the aim of this month. அதுதான் இந்த மாதத்தினுடைய எண்ணங்களா இருக்கு. Christ is the model of your life. கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையின் முன் உதாரணம். Christ is the giver of your life. உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கிறது கிறிஸ்துவாகவே Christ should இருக்கிறார். be the aim of your life. கிறிஸ்துவே உங்களுடைய நோக்கமா இருக்கட்டும். And Christ is the reward of your life. கிறிஸ்துவே உங்களுடைய பிரதிபலனா When I இருக்கட்டும். was writing this song, இந்த messages, செய்தியை நான் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது I got this song which is a very
good song for this month. இந்த மாதத்திற்கு நம்மை ஆசீர்வதிக்கூடியதான இந்த பாடலுடைய சிந்தை. Last month when we started the meeting and we started with there shall be showers. போன மாதத்திலே நாம் முதலாவது பாடினோம் ஆறுல் ஏராளமாய் பெய்யும் என்று. There are many people sang that song. அநேகர் நீங்கள் அதை பாடினீர்கள். There are many families revived. அநேக குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. Let us continuously have எல்லாம் இயேசுவே. தொடர்ந்து நாம் சார்ந்திருப்போம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். Will you please stand up together? நாம் யாவரும் சேர்ந்து If you understand that life very clearly. இந்த வாழ்க்கை நீங்கள் தெளிவாய் புரிந்திருக்கிறீர்கள். Paul says that one, not the world as the world speak about it. உலகம் பேசுகிற வண்ணமாய் செயல்படுகிற வண்ணமாய் அல்ல. Paul says very clearly, அப்போஸ்தலன் தெளிவாய் சொல்கிறார், for me, எனக்கு for me is Christ. கிறிஸ்துவே எல்லாம் இயேசுவே. எனக்கு Every day of my walking, என்னுடைய எல்லா நடக்கையிலும், every day of my business, என்னுடைய எல்லா தொழில்களிலும், every day of my family life, என்னுடைய அனுதினமான குடும்ப வாழ்க்கையில், let that may be in your life. அவரே உங்களுடைய வாழ்வில். We are going to sing that old song. இந்த பழைய பாடலை நாம் பாட போகிறோம். Everybody is going to sing together. யாவரும் சேர்ந்து பாட போகிறோம். And afterwards you are going to pray standing there, not eye closed. You are going to pray sometimes and asking the Lord, Lord, that may be the aim of my life. இந்த பாடலுக்கு பிறகு நீங்கள் ஜெபம் செய்ய போகிறீர்கள். ஆண்டவரே, இதுவே என்னுடைய எண்ணமாய் இருக்கட்டும், ஏக்கமாய் இருக்கட்டும், விருப்பமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க. கிறிஸ்துவே நம்முடைய எண்ணமாய் நோக்கமாய் இருக்கட்டும். Thank you, Lord Jesus. Yes. எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே ஆயினும் சகாயினும் நேனும் கோபாயினும் ஆயினும் சகாயினும் நேனும் கோபாயினும் நாயனும் எனக்கன் மன ஞானமான வாழனும் நாயனும் எனக்கன் மன ஞானமான வாழனும் எல்லாமே சுவே எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாமே சுவே தொல்லை மிகு உலகின் துணை சுவே தொல்லை மிகு உலகின் துணை சுவே ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ಜನ ಬಂಧುಗಳು ಸ್ನೇಹಿತ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ಜನ ಬಂಧುಗಳು ಸ್ನೇಹಿತ ಸಂತೋಷ ಸಹಲಯುಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಂ ಸಂತೋಷ ಸಹಲಯುಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಂ எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை தொல்லை மிகு உலகின் துணை சுவை தொல்லை மிகு உலகின் துணை சுவை கவலையில் ஆறுதல் பங்குலியின் ஜோதியும் கவலையில் ஆறுதல் பங்குலியின் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைக்கொண்ட ஔஷதமும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைக்கொண்ட ஔஷதமும் எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை தொல்லை மிகு உலகில் துணை சுவை தொல்லை மிகு உலகின் துணை சுவை போதக பிதாவே போக்கினில் வரத்தினில் போதக பிதாவே போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழன் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழன் எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை தொல்லை மீது உலகில் துணை சுவை தொல்லை மீது உலகில் துணை சுவை அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் வினியாளியும் இன்வரும் பிரியமஸ்திஸ்தனரும் வினியாளியும் இன்வரும் பிரியமஸ்திஸ்தனரும் எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை தொல்லை மிகு உலகின் துணை சுவை தொல்லை மிகு உலகின் துணை சுவை ஆன ஜீவ அன்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அன்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சத்துவம் நாட்டமும் கொண்டாட்டமும்
Everyone lift up your hand if you believe that. എല്ലാം യേശുവേ, എനിക്കെല്ലാം യേശുവേ എന്ന് വിശ്വസിക്കുന്നവർ மட்டுം കരങ്ങളെ ഉയർത്തി ഒന്നാകെ ചേർന്ന് அந்த ലൈൻ மட்டுം പാടുമാകെ. Thank you Lord Jesus. എല്ലാം യേശുവേ, എനിക്കെല്ലാം യേശുവേ. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. Music is going to off. You are going to sing. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. Again, எல்லாம் യേശുവേ. எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் യേശുവേ. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. As you close eyes and lift up your hand and stand, I want you to pray very earnestly. நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று Simply, சொல்லி நான் I don't விரும்புகிறேன். want you just go from the presence of the Lord with a new dedication. Lord, yes, புதிய எல்லாம் அர்ப்பணம் இயேசுவே. இல்லாமல் நீங்கள் Thank you, அப்படியே Lord செல்ல Jesus. வேண்டும் என்று சொல்லி நான் ஒருபோதும் Lord, the விரும்புகிறதில்லை. aim of my life, for me to ஆண்டவரே, live என்னுடைய is Christ. வாழ்க்கையினுடைய எண்ணம் I want that everybody to pray. ஒவ்வொருவரும் ஜெபிக்க நான் Maybe for your ஆசைப்படுகிறேன். family, உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க, maybe for your neighbors. ஒருவேளை உங்களுடைய அயலகத்தாருக்காக Tell to the ஜெபிக்க. Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Lord, that may be my theme for this month, Lord ஆண்டவரே, Jesus. இந்த மாதம் அதுவே என்னுடைய நோக்கமாக இருக்கட்டும். நம்ம Everybody pray for yourself. Pray for அவர்களோடு you. கூட சேர்ந்து With நம்ம an aim in your life. நம்முடைய Say that. வாழ்விலே ஒரு நோக்கத்தோடு கூட Meaningful, ஜெபிப்போம். it should be meaningful. ஆண்டவரே, Your என்னுடைய children வாழ்விலே may say that எல்லாம் இயேசுவே என் உங்களுடைய வாழ்க்கையில. பிள்ளைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. Let everybody says that one எல்லாம் இயேசுவே. ஒவ்வொருவரும் சொல்லட்டும் For நீர் me to மாத்திரம் live ஆண்டவரே. is Christ. That is. கிறிஸ்து Thank எனக்கு you, Lord ஜீவன் என்று Jesus. ஒவ்வொருவரும் Open your சொல்ல mouth உதவி and செய்யுங்க. pray. Open your mouth and pray, உங்களுடைய everyone. வாயிலில் Thank you, வாய்த்திருக்கிற Lord Jesus. சத்தத்தை வைத்து நீங்கள் Thank you, ஜெபிக்கலாம். Lord. Merciful Lord, loving Heavenly Father, we give you glory and honor. கிருபையாயிருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமையும் கனத்தையும் Thank you for செலுத்துகிறோம். bringing us together, எங்களை Lord. ஒன்றாய் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for enabling us to worship. உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு Thank you for ஸ்தோத்திரம். enabling us to give. உமக்கு கொடுப்பதற்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for enabling us to study from thy உம்முடைய word. வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி That செய்ததற்காக உமக்கு every நன்றி. believers may have the same aim as Paul studied. ஆண்டவரே, Lord. அப்போஸ்தலன் பவுலுடைய சொன்ன வண்ணம் நாங்களும் அவ்வண்ணமாய் சொல்ல எங்களுக்கு கிருபை For me செய்யுங்க. to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். That may be the aim of every one of our life. ஆண்டவரே, Lord. அது எங்களுடைய வாழ்வு ஒவ்வொருடைய எண்ணங்களாக இருக்கட்டும். Our going and coming may project that, எங்களுடைய Lord. வருகையும் போக்கும் அவை பிரதிபலிக்கட்டும். Let thy name may be உம்முடைய glorified. நாமம் Bless மகிமைப்படுவதாக. all the families. வந்த ஒவ்வொரு குடும்பத்தினரும் Send us with ஆசீர்வதிங்க. peace and joy. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் எங்களை அனுப்புங்க. None of our believers and our children never depart from you anytime, Lord. எங்களுடைய விசுவாசிகளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஒருபோதும் நாங்களும் போய் விட்டு பின் They may வாங்க. enjoy the abundant life every day. பரிபூர்ணத்தினுடைய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி Thank you for செய்தீர். listening our prayers. உம்முடைய ஜெபத்தை கேட்டதனால உமக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen.